வணக்கம் வெல்கம் பேக் டு பெட்டர் தமிழ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம போகிறோம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் ஏர் ஃபைபரில் உள்ள பிளான்ஸை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அந்த பிளான்ஸுமே உங்கள் ஏரியாவில் என்ன பிளான் செட் ஆகும், மினிமம் பிளான் போட்டாலுமே அந்த நெட்வொர்க் ஸ்பீடு வந்து எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் லைவ் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஒரு குட்டியாக லைக் பண்ணிட்டு வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்லையும் மோட்டிவேஷனாக இருக்கும், அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல இந்த பிஎஸ்என்எல் ஏர் ஃபைபரோட நெட்வொர்க்கோட ஸ்பீடு அப்படின்னா முதல்ல டாப் ஸ்பீடு 30லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 120 MB ஸ்பீடு வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த ஏர் ஃபைபரை எப்படி வாங்குறது அப்படின்னா நம்ம பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் போய் நம்ம ஆர்டர் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம இந்தியாவில் எடுத்தீங்க அப்படின்னா பிஎஸ்என்எல் நெட்வொர்க்கோட ஏர் ஃபைபர் வந்து கொஞ்சம் டாப் லெவலில் தான் போயிட்டு இருக்குது இப்போதைக்கும். ஸோ அந்த நெட்வொர்க் ஸ்பீடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லோ ஏரியாஸ், அதாவது வில்லேஜ் கவரேஜ் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎஸ்என்எல் ஏர் ஃபைபர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு டவர் பாயிண்ட் கடத்தலாம் பார்த்தீங்கன்னா அந்த பிஎஸ்என்எல் கவரேஜ் வந்து அதிகமாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து 120 MB ஸ்பீடு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஏர் ஃபைபர் பாக்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுறீங்க, இல்லாட்டி பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் போய் நீங்கள் புக் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா ஒரு 2-3 டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்லேயே வந்து இந்த மாதிரி மாட்டி கொடுத்துருவாங்க. இந்த ஏர் ஃபைபரோட பாக்ஸோட ரேட் அப்படின்னா 3000 கிட்ட இருக்கும். ஸோ மாட்டி கொடுக்குற சார்ஜஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கவே இருக்காது. ஆனால் அந்த ஏர் ஃபைபரை நீங்கள் மாட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மல்டி டிவைஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா 5-6 டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி மல்டி ஸ்கீமே கொடுத்துருப்பாங்க. இந்த பிஎஸ்என்எல் ஏர் ஃபைபரோட பிளான்ஸ் அப்படின்னா 1 month பிளான்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. 1 month பிளான்ஸ் வந்து 1 year பிளான் வரைக்கும் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. 1 month பிளான் அப்படின்னா முதல்ல போன வருஷத்துக்கு 300 ரூபாக்குள்ளே கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்பி ஸ்பீடை கூட்டி, அதாவது ஹை ஸ்பீடம் வந்து கூட்டி கொடுத்துருக்காங்க. 500 பிளான்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 500 பிளான் வந்து பேசிக் வேரியன்ஸாக வச்சுருக்காங்க. அந்த பிளான்ஸை பார்த்தீங்கன்னா 30 MB ஸ்பீடு வந்து டேட்டா கொடுக்காங்க. 30 MB ஸ்பீட்லேயும் பார்த்தீங்கன்னா 1 month ரீசார்ஜ் பிளான்ஸ்லேயே உங்களுக்கு வந்து 3300 GB டேட்டா கொடுக்காங்க. அந்த 3300 GB டேட்டா நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா 2 MB ஸ்பீடில் வந்து நீங்கள் டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் லோக்கல் எஸ்டிடி கால்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்காங்க. இந்த பிளான்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு ப்ரோ, எனக்கு வந்து இந்த 1 month பிளான்லேயும் இன்னும் அதிகமாக ஸ்பீடு வேணும் அப்படின்னா 40 MB ஸ்பீடோட கொடுக்காங்க. இது வந்து ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா 40 MB ஸ்பீடு வந்து கொடுக்காங்க. 3300 GB 1 monthக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த 3300 GB நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா 4 MB ஸ்பீடு வந்து டேட்டாவை மாறிடும். அன்லிமிட்டட் டேட்டா வந்து டவுன்லோட்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லோக்கல் எஸ்டிடி அண்ட் ஐஎஸ்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணி கொடுக்காங்க. அதுக்கடுத்த பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 900 ரூபா பிளான், அதாவது 899 ரூபா பிளான் கொடுத்துருக்காங்க. இந்த பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா 3300 GB டவுன்லோட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து 50 MB ஸ்பீடில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. நீங்கள் 3300 GB நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 6 MB ஸ்பீடில் வந்து மாறிடும். அன்லிமிட்டட் கால்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து டவுன்லோட்ஸ் வந்து ஏகப்பட்டது பண்ணிக்கலாம். ஹை ஸ்பீட்லேயும் கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா பிளான்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஎஸ்டி கால்ஸ் மட்டும் ₹1.20 பார்த்தீங்கன்னா பெர் யூனிட்க்கு வந்து சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 month பிளான் இல்லாமல் 6 month பிளானாகவே கொடுத்துருக்காங்க. இந்த 6 month பிளானில் பார்த்தீங்கன்னா மொதல் பிளான் அப்படின்னா 2745 ரூபா பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிளானோட ஸ்டார்டிங் பேஸ் வேரியன்ட், அதாவது 30 MB ஸ்பீடில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா 3300 GB டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3300 GB டேட்டா யூஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா 2 MB ஸ்பீடாக டேட்டாவை மாறிடும். ஸ்பீடு பார்த்தீங்கன்னா டேட்டாவில் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் டேட்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து லோக்கல் எஸ்டிடி அண்ட் ஐஎஸ்டி கால்ஸ் வந்து பேசிக்கலாம். அடுத்த பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா 6 month பிளான்ஸில் 3845 பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிளான்ஸோட டேட்டா ஸ்பீடு அப்படின்னா 40 MB ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. இந்த 40 MB ஸ்பீட்லேயும் பார்த்தீங்கன்னா 3300 GB யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3300 GB யூஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தது யூஸ் பண்ணுற எல்லா டேட்டா பார்த்தீங்கன்னா 4 MB ஸ்பீடில் மாறிடும். அது மட்டும் இல்லாமல் அன்லிமிட்டட் கால்ஸ் கொடுத்துருக்காங்க. லோக்கல் எஸ்டிடி அண்ட் ஐஎஸ்டி பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக பேசிக்கலாம். அடுத்த பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4945 ரூபா பிளான் கொடுத்துருக்காங்க. இந்த பிளானோட வேலிடிட்டி அப்படின்னா 6 மாதம் பிளான் இருக்குது. 50 MB ஸ்பீடில் வந்து டேட்டாவை ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. 3300 GB வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த 3300 GB நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க 6 மாதத்தில் அப்படின்னா 6 MB ஸ்பீடை வந்து டேட்டாவை கொடுக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லோக்கல் எஸ்டிடி அண்ட் ஐஎஸ்டி கால்ஸ் எல்லாம் இருக்குது. அடுத்த பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே 1 year பிளானாக கொடுக்காங்க. இந்த 1 year பிளான்லேயும் ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படின்னா 1 monthக்கான ஃப்ரீ சர்வீஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணி கொடுக்காங்க. மொதல் பேஸ் வேரியன்ட் அப்படின்னா 5988 ரூபாலேருந்து உங்களுக்கு வந்து 12 மாதம் பிளான்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிளான்ஸில் 30 MB பிளானை வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க. 3300 GB வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த 3300 GB யூஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 MB ஸ்பீடாக மாறிடும். லோக்கல் STD அண்ட் ST கால்ஸ் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணி கொடுக்காங்க. இவங்களோட அடுத்த பிளான் அப்படின்னா 8388 ரூபா பிளான். இதில் வந்து 1 இயர்க்கான பிளான்ஸ் கொடுக்காங்க. 1 மந்த்துக்கான ஃப்ரீ சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணி கொடுக்காங்க. இந்த பிளானோட ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 MB ஸ்பீடை வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்காங்க. 3300 GB வந்து டேட்டாவை கொடுக்காங்க இந்த 1 இயர் பிளானில். அது மட்டும் இல்லாமல் 1 மந்த்துக்கான ஃப்ரீ சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்ணி கொடுக்கறதுனால இந்த பிளான் வந்து வேரியண்டாக வச்சிருக்காங்க. லோக்கல் STD அண்ட் ST பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்த பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,788 ரூபா பிளான். இது வந்து 1 இயர்க்கான பிளான். 1 மந்த் ஃப்ரீ சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணி கொடுக்காங்க. 50 MB ஸ்பீடில் வந்து 3300 GB யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3300 GB யூஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 6 MB ஸ்பீடாக மாறிடும். அன்லிமிட்டட் லோக்கல் கால்ஸ் அண்ட் ST கால்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த BSNL ஏர் ஃபைபரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் 1 மந்த் பிளான் யூஸ் பண்ணுறது வந்து பேஸ் வேரியண்டாக வச்சுக்கோங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 500 ரூபா பிளான்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டேட்டா ஸ்பீட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 50 MBக்குள்ளேயே உங்களுக்கு இருக்கும். ஸோ ப்ரோ அதில் வந்து 30 MB ஸ்பீட் தான் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 30 MBக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னா அது கிடையாது. நாங்கள் வந்து பேஸ் வேரியண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 800 ரூபாக்குள்ளே வந்து ரீசார்ஜ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற பேஸ் வேண்டிய வச்சிருந்தோம். ஸோ மந்த்லி பேமெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆனால் எங்களோட ஸ்பீட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஸ்பீட் வந்து ஒழுங்காக கிடைக்கல, உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. 31 MB தான் கிடையாது, அப்போ வந்து பேஸ் வேரியண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் வேரியண்ட்டாக நாங்கள் வந்து ஜூம் பண்ணி காட்டுறோம். ஸோ முதல்ல வந்து 31 MB ஸ்பீட் அப்படின்னு காட்டுனது பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஸ்பீடு காட்டிருந்துச்சு. ஸோ அப்லோட் ஸ்பீட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேரியண்ட் ஆகும். ஸோ நீங்கள் நல்லா பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். செட்டிங்ஸ் ஐக்கன் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏரோ வந்து டவுனில் இருக்கும், அது வந்து டவுன்லோட் சிம்பிள். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்பேடில் இருக்கும், அதில் வந்து 100 110 மாறிக்கிட்டு இருக்கும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 120 வரைக்கும் வரும். அதாவது நீங்கள் ஷோ ஆன பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இது வந்து டவுன்லோட் ஸ்பீட் 30 MB ஸ்பீடும் அப்லோட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 120 MB ஸ்பீடும் காட்டுது. ஸோ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 120 MB ஸ்பீடும் நீங்கள் வந்து பேசிக் வேரியண்ட் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். இந்த BSNL ஏர் ஃபேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகபட்சம் கிடைக்கிற டேட்டா ஸ்பீட், அதாவது நீங்கள் மினிமம் பிளான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4G நெட்வொர்க், அதாவது மொபைல் யூஸ் பண்ணுறதை விட 5G நெட்வொர்க் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கோ அதே மாதிரி BSNL ஏர் ஃபைபர் பற்றி நல்லாவே ஸ்பீடாக கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் BSNL ஏர் ஃபைபர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி பிளான்ஸ் போட்டு யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த BSNL ஏர் ஃபைபரை எங்கே வாங்குறது, அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ மேலே ஐக்கானில் கொடுக்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி அப்படின்னா ஒரு குட்டியாக லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.